ஹாய் கைஸ், திஸ் இஸ் சுனில். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமான்னு தெரியல. எப்போல்லாம் நான் லஞ்ச் போகலான்னு பார்க்குறேனோ அப்போ தான் பேஷண்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டைமில் பேஷண்ட் கிட்ட என்ன தெரியுமா சொல்ல தோணும்? என்ன இருந்தாலும் நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதனால பேஷண்ட் ஃபர்ஸ்ட் லஞ்ச் நெக்ஸ்ட் அப்படி தான் நினச்சிக்கிட்டு பிஃபோர் த ப்ரொசீஜர் நம்ம எப்பவுமே ஸ்டெரைலாக இருக்கணும். தென் பேஷண்ட் வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கன்சர்ன் ஃபார்ம் வாங்கணும். அந்த கன்சர்ன்ல அப்படி என்னதான் எழுதும்னு பார்த்தீங்கன்னா, ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது எது நடந்தாலுமா நடக்காதியா, நடந்தால் டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி ஒரு சின்ன சைன் பண்ணிருக்க. ஸோ பேஷண்ட்டுக்கு புரியுற மாதிரி கிளியராக நம்ம ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே டாக்டர்ஸ்க்கு இமேஜஸ் அப்டேட் பண்ணணும். அப்போ தான் அவங்களாலையும் கரெக்டான டைமில் ரிப்போர்ட் போட முடியும். ப்ரொசீஜர் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் ப்ரொசீஜர் பண்ண ரூமை க்ளீன் பண்ணுறது. இல்லைனா நிறைய ஹாஸ்பிட்டல் அக்வயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே நம்மளுடைய செல்ஃப் கேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சானிடைசர் போகிறது மட்டும் பத்தாது, நீங்கள் ஹேண்ட் வாஷ் டெக்னிக்ஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி உங்களை நீங்களே ஸ்டெரைல் பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா சரவணன் ஃபோன் பண்ணி இன்னொரு கேஸ்க்கு இது வாடான்றான். அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு.